ஆதி வேண்டா ஆശ്രയമേകാ தன் கரங்கள் பின்பிலுண்டு தன் வழிகள் நமல்லோ ദോഷമായൊന്നും താതൻ ചെയ്യുകയിൽ താൻ വാഴുകയാൽ ആകുലമില്ല നാളെയെന്ന് ഭീതിയില്ല ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താൽ എത്ര ധന്യമേ தான் வாழ்கையால் உடரபா சந்தர பலபரப துடரபல பலபா ஜீசஸ் ரோரே பாவியெல்லாம் தன் கையில நோத்தா எത്ര தன்யமே. ஆமென். ஆண்டவரே தாழ்த்துகிறோம், தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினாலே தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. இன்று பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் சில நாட்களுக்கு முன்பதாக நினைவிலே கொண்டு வந்தார். பெருமூச்சை கேட்டு பதில் தருகிற ஒரு தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. பெருமூச்சு கேட்கணும்னா, ஒருத்தங்களுடைய பெருமூச்சின் சத்தம் கேட்கணும்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் கேட்க முடியும்? பக்கத்தில் இருக்கணும், கவனமா இருக்கணும். சிலர் அப்படி உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பாங்க பாருங்க, வெளியே தெரியவே தெரியாது, உள்ளுக்குள்ள குமுறிட்டே இருப்பாங்க. நிறைய காரியங்களை நினைத்து 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 அப்படி அழுதுட்டு திடீர்னு அப்படியே வைப்பாங்க. அதன் அர்த்தம் என்னன்னா, அது அப்படி வருது. ஹல்லேலூயா. பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். தவித்து, அதாவது 2 விதமான தவிப்பு பைபிள்ல காண்பிக்குது. ஒன்று முற்பிதாக்களுடைய தவிப்பு. அவங்க எதுக்கு தவித்தாங்க தெரியுமா? அந்த கைகளால் கட்டப்படாத அந்த மேலான நகரத்தை போய் பார்க்க, அந்த பரம வாசஸ்தலத்தை அடைய தவித்தாங்க. இங்க இவங்க அதுக்கு தவிக்கல, வலி தாங்க முடியாம, அடிமைத்தனம் வேதனையின் உச்சம் தாங்க முடியாம, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இனி என் வாழ்க்கை இப்படிதானா, இவ்வளவுதானா என்கிற அந்த மிகவும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நிலையில, ஆமே, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, ஒரு விடுதலை இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எல்லாம் இதோட முடிஞ்சது, இனி வாழ்க்கை ஃபுல்லா இந்த கஷ்டத்திலே இருக்க வேண்டுதான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தவிப்பு வருகிறது. அந்த தவிப்பு முறையிட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க சிலர் வாயில பாருங்க புலம்பிட்டே இருப்பாங்க. வீட்டில் அவங்க கிட்ட யார் வந்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும், அதனாலேயே நிறைய பேர், அதாவது ஒருத்தங்க சும்மா புலம்பிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட யாரும் போய் பேச விரும்ப மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பார்த்தாலே புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, முறையிட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட தவிப்பு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெருமூச்சை தேவன் கேட்டார் என்று. 2 விதங்களிலே இந்த வேத பகுதியை சொல்ல விரும்புகிறேன். இந்த பெருமூச்சுக்கு காரணம் ஒன்று, பெருமூச்சை கேட்டு தேவன் செய்த செயல்கள். இந்த 2 பகுதியை தான்
இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு நல்ல தெரிந்த வேத பகுதி. ஆமென். நம்ம பெருமூச்சுக்கு காரணம் என்ன? ஆமென். இந்த வேதத்தில் இந்த இவங்க லைஃப்ல இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில் உண்டான பெருமூச்சுக்கு 3 முக்கிய காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய தவறு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பெருமூச்சுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறு. எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும் இதை. நம்முடைய தவறு. இன்னொரு காரணம் என்னவென்றால் சத்துருவின் சூழ்ச்சி. சத்துருவின் சூழ்ச்சி நமக்கே தெரியாது. இப்ப பாருங்க, இந்த மோர்தேக்கா எல்லாரும் பெருமூச்சு விட்டு அழுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆமான் போட்ட சில சூழ்ச்சிகள். ஆமென். அது பெருமூச்சை கொண்டு வருது. ஒரு காரணம் என்ன சொன்னேன்? நம்முடைய தவறுகள். ஆமென். இதுல எதனால பெருமூச்சுன்னு பார்த்து அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். 2 சத்துருவின் சூழ்ச்சி. 3வது ஒன்று இருக்கிறது, அது தேவ திட்டம் நிறைவேறுதல். ஆமென். இந்த 3 காரியங்கள் இஸ்ரவேலருடைய பெருமூச்சுக்கு இந்த 3 காரணம் இருந்ததை பார்க்க முடியும். அவர்களுடைய தவறு என்ன? அவர்களுடைய தவறு என்ன? ஒன்று, இவர்கள் தேவனை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள். எகிப்தின் நீண்ட காலம் வாழ்றாங்க. எகிப்தில் இவங்க வாழ போனதை எதுக்கு வாழ போனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்ச காலத்துல எத்தனை வருஷம் பஞ்சகாலம்னு சொல்லி இருப்பார் ஆண்டவர்? 7 வருஷம் பஞ்சகாலம். அதுல 2 வருஷம் போயிட்டு இன்னும் 5 வருஷம் தான். அந்த 5 வருஷம் பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சமா இருக்க போகுது? மிகவும் கொடிய பஞ்சமா இருக்க போகுது. அதனாலதான் வெறும் தானியத்தையே கொடுத்து விடாம யோசேப்பு சொல்லுவார், நீங்க என்கிட்ட இருங்க. ஏன்னா தேசத்துல நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரதெல்லாம் கஷ்டம். இங்க உட்காருங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் யாக்கோபு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே போலாமா ஆண்டவரே கேட்கும்போது ஆண்டவருடைய பெர்மிஷனோட தான் புறப்பட்டு போறாங்க. தேவன் அனுமதித்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அது அந்நிய தேசமா இருந்தாலும் அங்கே நாம் அடிமைப்பட கர்த்தர் விடவே மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தான் ஒரு இடத்துல உங்களை கொண்டு போனார்னா அது வனாந்திர வாழ்க்கையா இருந்தாலும் மடிய விட மாட்டார். அந்நிய தேசமானாலும் அடிமைப்பட விட மாட்டார். புரியாத இடமானாலும் சரி ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தரை நம்பி போற பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க போறாங்க. இவங்க போனதுனால யோசேப்பு அங்க ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருந்ததுனால ஆமென் கோஷேன் என்னும் நாட்டில் இவங்களை குடியிருக்க வைக்கிறாங்க. ஆமென். எபிரேயருடைய தொழில் என்ன தொழில் அப்படின்னா ஆடு மேய்க்கிற தொழில். எபிரேயரை பார்க்கும்போது எகிப்தியருக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அருவருப்பா இருக்கும். ஆனா இப்போ அவங்களுக்கு அருவருப்பா தெரியல. ஏன் அருவருப்பா தெரியல அப்படின்னா அந்த குடும்பத்துல ஒரு ஆள் எங்க இருக்கிறா? எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கும்போது அருவருப்பா பார்க்குறவங்க கூட நம்மளை அழகா தான் பார்ப்பாங்க. நமக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம மற்றவங்க கண்ணுக்கு எப்படி தான் தெரியும்? அருவருப்பாக தான் தெரியும். இதே கூட்டத்தில் யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்ததுனால நார்மலாகவே எகிப்தியருக்கு எபிரேயர் அருவருப்பானவர்கள். ஏன்னா எகிப்தியர் ஒரு ஆளுகிற நிலையில் இருக்கிறவங்க. எபிரேயர் இப்பதான் ஆடு மேய்ச்சிட்டு வராங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களா அப்படி பொதுவாக இந்த உலகத்தில் இந்த பார்வை எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனா ஒருத்தன் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும் போது என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த பார்வை மாற ஆரம்பிச்சிடும். மாறாது, பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் யோசேப்புக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. அப்போ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது இவங்க ஃபர்ஸ்டே இந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்களை ஃபர்ஸ்டே அருவருப்பா பார்த்துட்டே இருந்திருப்பாங்கன்னா இவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனா கொண்டு போன இடத்துல கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். அற்பமாய் பார்த்தவர்கள் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க கர்த்தர் உயர்த்தினார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர், ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர். ஆமென், ஆமென். அப்போ இஸ்ரவேல்னாலே எகிப்தியருக்கு யாருதான்? அப்படிப்பட்ட நிலையில தான் யாக்கோபுக்கு கைக்கு கீழே பார்வோன் தலையை கொடுக்கிறான். என்ன ஒன்று பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மேன்மை. இப்படி மேன்மைப்படுத்த வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை இருக்க இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எகிப்திலேயே செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனது மட்டும் இல்லை, 70 பேரா போன இடத்துல லட்சங்களாய் பெருக ஆரம்பிக்கிறார்கள். இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை. எகிப்தின் வாழ்க்கையிலேயே இவங்க பழகிட்டாங்க. இந்த எகிப்தின் வாழ்க்கையில இந்த லைஃப் ஸ்டைல் அவங்க பழகினதுனால இவங்க என்ன ஆச்சு அப்படின்னா கர்த்தரை மறந்து விட்டார்கள்.
அதனாலதான் மோசேயோடு ஆண்டவர் பேசும்போது மோசே கேட்பார், ஆண்டவரே ஜனங்கள்கிட்ட இப்படி இஸ்ரவேலின் தேவன் எபிரேயரின் தேவன் சந்தித்தான்னு சொன்னா ஏன் மக்கள் கேட்பாங்க, ஆமா அவருக்கு பேரு என்னன்னு கேட்பாங்க. ஆண்டவரே நீங்க யாருன்னே தெரியாம வளர்றாங்க ஆண்டவரே. அப்ப புலம்பலுக்கு முதல் காரணம் நம் சைட்ல இருந்து தவறல. முதல் காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம வடிக்கிற கண்ணீருக்கும் நாம விடுகிற பெருமூச்சுக்கும் முக்கியமான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்க அதுல நம்ம என்ன தவறிட்டோம் அப்படின்னா கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர தவறிவிட்டோம். ஆமே, நம்முடைய தலைமுறை கர்த்தரை மறந்து வளருகிறது என்றால் அது எங்க கொண்டு போய் தான் கிளைமேக்ஸ்ல விடும் தெரியுமா? ஒரு பெருமூச்சு விடுகிற நிலைக்கு கொண்டு போய் விடும். எனவேதான் தேவ பிள்ளைகளை தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள், தேவனை மறந்து போகாதபடிக்கு. பொதுவாகவே பாருங்க, நமக்கு நெருக்கம் வரும்போது தான் ஆண்டவரை தேடலே வருகிறது. இது தேவனுக்கு ஒரு பெரிய வேதனை. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அதுதான் விஷயம். திருப்தி. ஏன்னா நல்ல லைஃப், ஆண்டவர் நல்ல லைஃப் கொடுத்துட்டார், நல்ல லைஃப் கொடுத்துட்டார். இன்னைக்கு எதிர்காலத்துக்காக வாழ்க்கைக்காக தேவனை தேடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவருக்கு முதல்ல நம்பிக்கையை கொடு. என்ன நம்பிக்கை கொடு? ஆண்டவர் நீங்க என்ன எவ்வளவு உயர்த்தினாலும் ஆமே நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனை ஆண்டவரே, இப்படி நான் ஒரு காரியம் உங்ககிட்ட கேட்கிறேன், இது என் வாழ்க்கையில நீங்க தருவதனால நான் உங்களை மறக்கிற நிலைமை வரும் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. வாலிபர்கள் இருக்கிறீங்க, எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிறவங்க இருக்கிறீங்க, ஒவ்வொரு நன்மைக்காய் எதிர்பார்த்திருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்ம எவ்வளவுதான் லைஃப்ல செட்டில் ஆனாலும் தேவனை மறந்துட்டோம்னு வைங்களேன், இது எங்க தெரியுமா நம்மளை லீட் பண்ணும்? ஒரு பெருமூச்சுக்கு நேராக நம்மை கொண்டு போய் விட்டுரும். ஒரு பெருமூச்சு விடுற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனாலதான் தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம லைஃப் திரும்பி பார்ப்போம். எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற நிலைமை வரும்போது நான் தேவனை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவனா இருக்கிறேனா? நல்ல கவனமா கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நமக்கு ஆகாரம் இல்லைன்னா ஆகாரத்துக்காக விண்ணப்பம் பண்ணுவோம். ஆகாரம் இருக்கும்போது ஆகாரத்துக்காக என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற நிறைய காரியத்துக்கு ஜெபிக்கிறோம், ஆனா நிறைய காரியத்துக்கு என்ன செய்ய மறக்கிறோம்? நீங்க விண்ணப்பிக்கும் போதும் ஸ்தோத்திரம் செலுத்தும் போதும் நம்ம யாரை நினைக்கிறோம் தெரியுமா? கர்த்தரை நினைக்கிறோம். ஆமென். என் தகப்பனார் விண்ணப்பம் பண்ணினா எத்தனையோ காரியத்துக்கு இன்னைக்கு பிள்ளைகளை எங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ண வச்சிருக்கிறார். அதே போல நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு நாளைக்கு உங்க தலைமுறை ஸ்தோத்திரம் சொல்லும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது சும்மா வரலப்பா. யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டவரே போற வழியிலெல்லாம் என் கூட இருந்து என்னை காப்பாற்றி எனக்கு சாப்பாடு தாங்கப்பான்னு கேட்டான். தலைமுறை யோசேப்பு ஊருக்கே சாப்பாடு போடுறான். அப்பொழுது யாக்கோபு 12 பிள்ளைகளையும் தன் பக்கத்திலே வரவழைத்து யோசேப்பிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? உங்க அப்பாவால இது ஆகலப்பா, உன் தகப்பனுடைய தேவனாலே இது ஆயிற்று. மறந்துடவே கூடாது. ஒரு காலத்துல உங்க அப்பா சாப்பாடுக்காக இப்படி பார்த்தேன், இன்னைக்கு ஊரே சாப்பாடுக்காக ஒன்ன பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கும் போது, ஆமே ஒன்று கிடைக்கலையா விண்ணப்பம் பண்ணுங்க. கிடைச்சுதா? ஆமே சொல்லுங்க. கிடைக்கலையா? கிடைச்சுதா? இது ரெண்டும் பேலன்ஸா போயிட்டு வைங்கள, உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவரை மறக்கவே மாட்டீங்க. அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5 இருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அடுத்து ஜெபம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்த 17வது வசனமா? 18 வாசிங்க. 17 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே 17ல இருந்து வாசிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இந்த ஜெபமும் ஸ்தோத்திரமும் ஒருத்தங்க லைஃப்ல நிறைந்து இருக்கும் போது அவங்க லைஃப்ல தேவனை மறக்கவே முடியாது. 10 குஷ்டரோகிங்க ஜெபம் பண்றாங்க, 10 பேருக்கும் விடுதலை கிடைக்குது, ஒரே ஒருத்தன் ஸ்தோத்திரம் சொல்ல வரும்.
ஸ்தோத்திரம் சொல்றதுன்னு என்ன தெரியுமா? நன்றி செலுத்துறது, தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், சொஸ்தமானவர்கள் 10 பேர். அதன் அர்த்தம் மற்ற 9 பேருக்கும் லைஃப் செட்டில் ஆனதும் யாரை மறந்துட்டாங்க? சுகம் தந்த தேவனை மறந்துட்டாங்க. அவங்க எங்க போக தான் தீவிரிக்கிறாங்க தெரியுமா? ஆசாரியர்கள்ட்ட காட்டணும். ஏன்னா ஆசாரியர் ஓகே சொன்னாதான் எங்க போக முடியும்? ஊருக்குள்ள போக முடியும். இப்போ அவங்களுக்கு எது மைண்டுக்குள்ள வருது? சொசைட்டி, வீடு, இதெல்லாம் மைண்ட்ல வருது. யார் வரல? சுகமாக்கின கர்த்தர் வரல. இது என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, தேவனை மறக்கிற ஒரு, இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறவனா இருக்கலாம், ஆனா தேவனை மறக்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இது எதை நோக்கி என்னை கொண்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய பெருமூச்சை நோக்கி கொண்டு போகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருக்கு இது ஒரு அன்பின் எச்சரிக்கையாக தருகிறார். ஆண்டவரை மறக்க நமக்கு தெரியாது. நம்ம நல்லா தானே இருக்கிறோம், என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்கிறோம். ஆமென். இப்ப பரவலாய் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது, இன்னொரு வைரஸ் கூட வரப்போகுது. ஸோ மேக்சிமம் அடுத்த லாக்டவுன் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நியூஸும் என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சொல்றாங்க யுத்தம் முடியல, அதனால டீசல் தட்டுப்பாடு, அதனால லாக்டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, எல்லாம் ஒரு நெருக்கம் வருது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆண்டவரே பரலோகமே, நமக்கு இப்படியெல்லாம் வந்தாதான் அவர் ஞாபகமே வருது. ஆனா நம்ம நல்லா இருக்கும் போது அவரை நினைச்சிருந்தா இப்படி வராம காப்பாற்றப்பட்டிருப்போமே. ஹல்லேலூயா. யாக்கோபு செட்டில் ஆயிட்டாருங்க லைஃப்ல. ஈஜிப்ட்ல வந்து அப்படி பையன் எப்படி இருக்கிறாரு? ராஜாவா இருக்கிறார். என்ன குறை? பார்வோன் வந்து கேட்கிறார், ஆமா உங்களுக்கு வயசு என்ன? உடனே அவர், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். அதனால இது ஏன் ஏரியா கிடையாது, நான் பரதேசி, இங்கே நான் பரதேசி. ஒருத்தன் தன்னை பரதேசின்னு உணர்னாலே அவன் யாரும் நினைக்கிறான் தெரியுமா? அவர் நினைக்கிறான். கடைசி வரை யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவனா தான் இருந்தானே தவிர தேவனை மறக்கிற நிலைமை இப்போ எங்க வந்து நிக்கிறாங்க பாருங்க. டெய்லி பெருமூச்சு. வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க எல்லாம் வழியில இருப்பாங்க. எப்படிங்க இருக்கு ஒரு குடும்பம்? அதாவது ஒருத்தங்க தனியா வேதனைப்படுறது ஒன்று இருக்கு. யாருக்கும் தெரியாது, என் கஷ்டம் என்னோட போட்டோம் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்களா, இந்த சாத்தாங்குளம் கேஸில் அந்த ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் போதே அவராலே தாங்க முடியல. அவர் சொல்றார், எப்படி ஒரு தகப்பனுக்கு முன்னாடி பையனுக்கு முன்னாடி தகப்பனை எப்படி அவங்க தாங்கியிருப்பாங்க? அவங்களால வந்து அதை சொல்லும் போதே அவங்க அதை நினைக்கும் போதே நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. அவ்வளோ பெயின், அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. நம்ம கஷ்டத்தை நமக்குள்ள வச்சிருவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் கடந்து பெருமூச்சு விடுறதை பார்த்தா நம்மளால தாங்க முடியுமா? ஒரு பிள்ளை வந்து அப்பா கிட்ட, அப்பா இன்னைக்கு என்ன ஃபீஸ் கட்டலைன்னு வெளியே விட்டாங்கப்பா, நாளைக்காவது நான் ஃபீஸ் கட்டுவேனாப்பா அப்படி கேட்கும் போது அந்த தகப்பனுக்கு முடியாதுங்க ஒரு நிலைமையை எப்படி கன்வே பண்ண முடியும்? அந்த தகப்பன் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு எத்தனை தகப்பன்மார் தனியா போயிருந்து அழுவது உண்டு. எத்தனை தாய்மார் இரவு நேரத்தில் தனியாய் போயிருந்து அழுவது உண்டு. தனக்கு பசி வந்த போது கூட சாப்பாடுக்காக யார்கிட்டையும் கை நீட்டாத தகப்பன் தன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக எத்தனை வீட்டு வாசல்ல போய் நிற்கிற நிலைமை தெரியுமா? ஏன்னா என் குடும்பம் என் முன்னாடி என்ன ஆயிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஆமென், நீங்களே இப்படி பார்க்குறீங்களே, நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். ஆமென். நமக்கு தேவன் ஒரு வாழ்க்கையை தரும்போது அந்த அப்பாவை மறந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வந்துவிடவே கூடாது. அப்படி நம்ம ஏன்னா லைஃப், எகிப்தின் வாழ்க்கை ரொம்ப நாளா வாழ்ந்துட்டாங்கல்ல. 5 வருஷத்துக்குன்னு போன இடம் 400 வருஷமா தலைமுறையா வாழ்ந்ததுனால பேருக்கு மட்டும்தான். நீங்க நார்த் இந்தியாவில் சில குறிப்பிட்ட ஊர்ல இருக்கு பாருங்க, இந்த மேகாலயா, அப்புறம் நாகாலாந்து, இந்த மாதிரி 1-2 ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் 95% யார் தான் இருப்பாங்க தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. தலைமுறையா கிறிஸ்து ஒரு கிறிஸ்டியன் நேம்ல இருப்பாங்களே தவிர அதுல அநேகருக்கும் கிறிஸ்துக்கும், யூரோப் கண்ட்ரி போங்க,
இங்கிலாந்துக்காரன் போற இடத்துல எல்லாம் அவன் அந்த காலத்துல தன்னுடைய மதத்தையும் எப்படியாவது கூட தான் கொண்டு போவான். அப்படி இருந்த இடம். ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க போய் சுவிசேஷம் சொல்ற ஒரு நிலைமை, ஒரு பரிதாபமான நிலைமை. ஏன் அப்படின்னா லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறக்கிறாங்க. இதுதான் இஸ்ரவேலருக்கு அவங்க பண்ண தப்பு. என்ன? அவங்க ஆண்டவரை மறந்துட்டு, ஆண்டவரை மறக்கிற வாழ்க்கை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நமக்கு தெரியாது. அது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா ஒரு பெருமூச்சில கொண்டு போய் நிறுத்தும். ஆமென். தேவனை மறக்கிறோம். எனவேதான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். கொண்டு வந்து வனாந்திரத்தில் நடத்தும் போது மோசையை வச்சு ஆண்டவர் சொல்லுவார். உபாகமம் 6:12 நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 4:10 வாசிங்க. 4:10 உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளின் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றார், நீ காத்துக்கொள். அது மட்டும் இல்ல, அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அதாவது உன்னுடைய உத்தரவாதம் என்ன தெரியுமா? நீ இருக்கும்போது பேர பிள்ளையும் உன் கையில கர்த்தர் கொடுத்து பார்க்க வச்சுட்டாருன்னா இந்த வாழ்க்கை எப்படி வந்ததுன்னு பேர பிள்ளை காதுல சொல்லிட்டு தான் கண்ணை மூடணும். ஆமென். சில பார்க்குறாங்க, எங்களுக்கு இப்போ கண்ணை மூடணும், அதனால தான் நாங்கள் சொல்லலை. ஒருவேளை சொன்னதுக்கு அப்புறம் கண்ணை மூட வச்சுட்டாருன்னா இது நம்ம மேலே வந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். உபாகமம் 8. இப்போ அடுத்து இவங்க வனாந்திரத்திலிருந்து எங்க போக போறாங்க? கானான் தேசம் என்பது எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும், தண்ணியே கிடையாது. ஆமே. உபாகமம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நானே வாசிக்கிறேன், நேரம் இல்லாததுனால. 7 முதல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும். அது கேட்க 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 இவங்களுக்கு கோதுமை, வார்கோதுமை, அடுத்து திராட்சை செடி, மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், எண்ணெய், தேனு. இப்பவே சாப்பிட்டது மாதிரி இருக்குது. அடுத்து அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க. அதாவது இப்படி காலையில் போய் ஒவ்வொன்றா பொறுக்க வேண்டிய நிலைமை உனக்கு, இப்படி ஒரு லைஃப் உனக்கு வச்சிருக்கிறார். யார்கிட்ட சொல்றது தெரியுமா? இன்னைக்கு ஒவ்வொன்றா பொறுக்கிட்டு இருக்கிறவன்ட்ட தேவனால் நடத்தப்படுகிறவனுடைய ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் பாடணும். தான் வாழ்கையா ஆகுலமில்ல, அவர் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கு. இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு. இன்னைக்கு நான் காலையில் எழும்பி ஒவ்வொன்றா எடுத்து ரொம்ப நேரம் எடுத்து தட்டி எடுத்தாதான் 4 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா என் ஃபியூச்சர் இதை விட மேன்மையா கர்த்தர் வைத்திருக்கிறார், மகிமையா வைத்திருக்கிறார். அது அப்ப தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் உனக்கு குறைவுபடாதுமான தேசம். ஆண்டவர் இன்னைக்கு நடத்துற வனாந்திரத்துக்காக ஒரு குறைவை பார்த்தவனுக்கு தான் குறைவில்லாத அனுபவம் வரும்போது அவன் சொல்லுவான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. 10வது வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக, இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்கும் போது எது டூத் பிக் இருக்கா என்னன்னு தெரியல, பழையது மாதிரி சாப்பிட முடியல. 2 குழல் புட்டு சாப்பிட்டுட்டு சொல்ற ஆளு, பழையது மாதிரி சாப்பிட முடியல. என்னன்னு தெரியல, பசியே கொஞ்சம் கேப் விட்டா தானே பசிக்கும். நீ நல்ல திருப்தி அடைஞ்சிருக்கும் போது, ஆமே ஆண்டவரே, ஆண்டவரே நான் எப்படி இருந்தேன்ப்பா, என் பெற்றோர் எப்படி கஷ்டப்பட்டாங்கப்பா, ஒவ்வொரு அடுத்த வேலைக்கு அவங்க கதறினாங்க,
இன்னைக்கு என்ன இப்படி கொண்டு வந்து நல்ல திருப்தியா சாப்பிட வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காலத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் பேக் வந்து ஒண்ணுக்கு மேல இருக்கும். ஆமே, வரவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஆமே, நாங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு கூடை உண்டு இந்த நார்ல, அந்த கூடைக்கு கலருக்கு சண்டை போட்டோம். அப்போ எங்கள் அண்ணன் வந்து சீனியர். எங்கள் அண்ணன் பிறந்து 6 வருஷம் கழிச்சு தான் நான் பிறந்து அதுக்கு அடுத்த வருஷம் பால் சாம், அடுத்து பியூலா, டேவிட் வந்து இனி ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்போ நான் இங்கே 3 பேருக்கும் அந்த எது இருந்தாலும் ஒரே மாதிரி தான் வரும். அப்போ அதில் கலர், எனக்கு சின்ன வயசுலேயே பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்குன்னு பச்சை கலர் கூட வாங்கிட்டு வந்துடாதீங்க, ஒன்றும் சொல்ல வழி இல்லை. இப்படி தான் சொன்னேன் ஒரு வாட்டி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஒரு நாள் காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும்போது திடீர்னு எனக்கு சம்சா சாப்பிடணும்னு ஆசை வந்துட்டு இப்படி சொல்லிட்டேன். இந்த வீடு சந்திக்க போனேன் பாருங்க, எல்லா வீட்லேயும் சம்சா. நான் விட்டுருங்க என்ன, நான் தெரியாம நான் எவ்வளோ நல்ல செய்தியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் போகிறேன் ஃபுல்லாக சம்சா. நான் சொன்னேன், நான் என்ன சம்சா கடையை வைக்க போகிறேன். பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க. சரி, அன்னைக்கு அதுதான் வந்து பேக், அது தூக்கிட்டு. ஆமாம், எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருந்து நம்மளை நடத்துகிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பை இன்னைக்கு நீங்கள் படுற கஷ்டம் நாளைக்கு தலைமுறைக்கு நன்மையாக தான் இருக்கும். ஆனால் அந்த நன்மையை பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீ தேங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமாம், இப்போ தேங்க் பண்ணுங்க. நீ தந்த அந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், நீங்க தந்த மனைவிக்காக ஸ்தோத்திரம், நீங்க தந்த புருஷனுக்காக ஸ்தோத்திரம், நீங்க தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், நீங்க தந்த வீட்டுக்காக ஸ்தோத்திரம், நீங்க என்ன இப்படி வைத்திருக்கிற சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. அடுத்து சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு, மறந்துராத அப்படிங்கிறார். 18 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படிங்கிறார். மறந்துராத. அப்படி மறந்துட்டேன்னா அது பெரிய அழிவை நோக்கி போகும் அப்படின்னு 19 சொல்றார். 19 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். பெருமூச்சை நோக்கியும் புலம்பலை நோக்கி கொண்டு போகும். தேவனை மறக்கிற வாழ்க்கை அது ஒரு புலம்பலை நோக்கி கொண்டு போகும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் புலம்பல் அல்ல. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களா? ஆனந்த களிப்புடன் பாடி. இதுதான் தேவன் வைத்திருக்கிற நன்மை, இதுதான் தேவன் வைத்திருக்கிற மேன்மை. நம்ம லைஃப்ல ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை இல்லையா? விண்ணப்பம் பண்ணுங்க. இருக்குதா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது 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 உங்கள் வாழ்வின் மந்திரமாகட்டும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னைக்கு இல்லாததுக்காகவும் சில காரியம் இன்னைக்கு தராததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் அது எப்போ தரணுமோ அப்போ தர வைப்பார். இப்போ பாருங்க, இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் பிளான் பண்ணுவாங்க. அந்த நியூஸை வந்து ராஜா கிட்ட யார் சொல்லுவா தெரியுமா? மோர்தேகாய் சொல்லிடுவான். பொதுவாகவே இப்படிப்பட்ட செய்தி கொடுக்குறவங்களுக்கு ராஜா ஏதாவது ஒரு வெகுமதியை கொடுப்பார். ஆனால் மோர்தேகாய்க்கு கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி இந்த டைம்ல இது நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு மோர்தேகாய்னு பேர் எழுதி வச்சுட்டார். கொடுக்கல. கொடுக்காததுனால தான் பின்னாட்கள் அது நன்மையா மாறிச்சு. அன்னைக்கே அந்த வெகுமதி கிடைச்சிருந்தா அதை வச்சு இன்னைக்கு சட்டம் போட்டதுக்கு அப்புறம் இந்த வெகுமதி வச்சு என்ன பண்ண முடியும்? கொடுக்கல. சில காரியங்கள் கொடுக்கல. இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்க. அவங்களுக்கான கூலி கொடுக்கல. ஏன் கொடுக்க விடலைன்னா, இவங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது எல்லா வீட்லையும் போய் கேட்டு வாங்குறாங்க. எல்லாரும் பொண்ணு பொருளை
கொடுக்குறாங்க. நாளைக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய பயணம் இருக்கிறது, அன்னைக்கு இவங்களுக்கு இந்த தேவை இருக்கிறது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. அவன் கிட்டத்தட்ட 8 வருஷமா 10 வருஷமா அவங்களுக்கு வர வேண்டிய சேலரி வரவே இல்லை. ஆனாலும் சிலட்ட கடன் வாங்கி கூட பஸ்ஸு டிக்கெட் எடுத்து ஸ்கூலுக்கு போவாங்க. ரொம்ப வேதனை, எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரலையே. ஆனாலும் ஆண்டவர் கிருபையை நடத்தி போஷித்து கிருபையை கொண்டு வந்துட்டார். அடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன செய்ய ஆண்டவரே, இப்போ இந்த வீடும் மாறணும் வீடும் கட்டணும்னு இருக்கும்போது அந்த அத்தனை வருஷம் அரியர் பணமும் மொத்தமாக வந்து விழுது கிடக்குது. அவங்க வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து சில நேரத்தில் செய்கிற காரியங்கள் இருக்கிறது தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிப்பான், நீர் பதில் செய்வீர். ஆமென். உங்க நியாயம் இந்த பூமியில எடுபடலாம், பரலோகத்தில் அதற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் சொல்லி, ஆண்டவரை மட்டும் மறந்துடாது. ஆண்டவரை மட்டும் மறந்து ஒரு வாழ்க்கை, அது நீ தாழ்ந்திருக்கும் போதும் சரி வாழ்ந்திருக்கும் போதும் சரி, ஆண்டவரை மறக்கிற ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தார்கள். நேரம் போகிறது. அடுத்தது அவங்க பண்ண தப்பு என்னன்னா, வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. ஆமென். வாக்குத்தத்த தேசத்தையே மறந்துட்டாங்க. எகிப்தின் வாழ்க்கையிலே மனதை வச்சுட்டாங்க. ஆமாம், இது வந்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு. இப்போ ஆபிரகாமை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவருக்கு நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லுவார். ஆபிரகாம் காண்பிக்கிற தேசத்துக்கு போவார். நமக்கு தெரிந்து ஆதியாகமம் 12 தான் ஆபிரகாம் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நீங்க 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க. 11வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரன் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயை. யார் அப்படின்னா ஆபிரகாமுடைய அப்பா. இப்போ ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அழைப்பு இருக்கிறது. எங்க போறதுக்கு? கானானுக்கு போறதுக்கு. அப்போ இதெல்லாம் அப்பா இருக்கிறதுனால அப்பாட்ட சொல்லாம போக முடியாது. அப்பாட்ட சொன்னது, அப்பா சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். கானானுக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கொஞ்சம் இருப்போன்னு உட்கார்ந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே இருந்துட்டாங்க. இப்போ ஆபிரகாம் என்னெல்லாமோ சொல்லி பார்த்திருப்பார். அப்பா ஆண்டவர் வந்து கானானுக்குள்ள போக சொன்னார். இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இங்க உனக்கு என்ன பிரச்சனை? இரு. ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாமே இரு, நான் அவரை தூக்குறேன். யார? நான் தேராகு மரித்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அப்படிங்கிறார். ஆமா, சில பார்க்குறாங்க, ஓ ஆண்டவர் தூக்க பிளான் போட்டாரோ? இல்லை. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சில நேரத்தில் எதுலையாவது நம்ம செட்டில் ஆகிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கொடுத்த ப்ராமிஸை மறந்துடுவோம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பை மறந்துடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க எதை மறந்துட்டாங்கன்னா, கானானை மறந்துட்டாங்க. கானான் என்பது திடீரென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் கானான். ஆதியாகமம் 15 இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும் போதே 15வது அதிகாரம் 18 முதல், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராது நதி மட்டும் நதியினும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன். அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆனா இவங்க எகிப்துல செட்டில் ஆயிட்டாங்க பாருங்க. இது நல்லா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே இந்த செட்டில்மெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எங்கேயாவது போய் உட்காந்துடணும், எப்படியாவது போய் ஏதாவது அதாவது அழைப்பில் வாக்குத்தத்தமே இல்லாதவன் எப்படியாவது போறான். ஆனா தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய வாக்குத்தத்த சந்ததி, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கான வார்த்தை என்ன? ஆபிரகாம் கேட்டு வாங்கினார் பாத்தீங்களா? இதை நான் எதினால் அறிவேன் அப்படிங்கிறார்.
அப்போதான் ஆண்டவர் டீட்டெயிலா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் சந்ததி சந்ததின்னு சொன்னாரு. ஆபிரகாம் ஆமேன் ஆமேன் போட்டு ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுக்கு நம்பிக்கை போயிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆண்டவர், என்ன தருவீர் ஆண்டவர், நீங்க விஷயத்தை கிளீனா சொல்லுங்க, டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லும் போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. அதை வாங்கிட்டார்ல. இதே மாதிரி தேவ பிள்ளைகள், ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்த உடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, ஆண்டவரே என் கையில் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க, ஆண்டவரே நோக்கம் என்ன, அல்லது என்னை காத்திருக்க வைத்திருக்கிறீங்க, நான் சுதந்திரிப்பேனா இல்லை இதுதான் என் லைஃபா, ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு தெளிவு உண்டாகத்தக்க வார்த்தையை என் ஆண்டவர் அவர் தெளிவுபடுத்துகிறவர். எனக்கு தெளிவு உண்டாகும் மட்டும் என் கூட பேசுகிற கர்த்தர். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆமென். தெளிவு உண்டாகும் மட்டும் எனக்கு எனக்கு புரியுதா புரியலையான்னு நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். ஆமென். மோசே கேட்பார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்பார். கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன நாமம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. மோசே எப்படி நிற்கிறார். எனக்கே வாயில வார்த்தை இருக்க மாட்டேங்குது. நீங்க இதுக்கடையில நான் இருக்கிறவராகவே இருக்கிற இதுல என்ன எத்தனை நான் வருது, எத்தனை இருக்கிறேன்னு வருது. மோசைக்கு புரியலன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அடுத்த வசனத்துல சொல்லுவார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும். இப்படி சொன்னா மோசைக்கு புரியும். ஆமே. எனக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு எப்படி புரியும்னு அவருக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள் வந்துடுவாங்க, ஆனா பாவப்பட்ட மேய்ப்பர்களுக்கு வர தெரியாது. அதனால கர்த்தர் அவர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு தூதனையே அனுப்பி, ஹalleluya 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 ஹalleluya, நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க ஒவ்வொருவரும் தங்கள் தெய்வங்களை வழிபடுவதற்கும் ஜெபத்திற்கும் அவங்க அந்தந்த தெய்வத்துக்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சு அதை வச்சு வழிபடுவாங்க. நான் அதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்லலை. அந்த லாங்குவேஜ் படித்தாதான் ஜெபம் ஓடும். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹீப்ரு படித்தாதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும்னா, நம்ம தமிழ்லேயே தப்பா ஜெபம் பண்ணோம். ஹீப்ருவில் ஜெபம் பண்ணா வேற ஆளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு என்னங்க தெரியும்? ஆகாருக்கு அழ மட்டும்தான் தெரியும். எலியாவை மாதிரி கருத்தெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது. போய் உட்கார்ந்து அழுதா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அதே கர்த்தர் ஆகாரின் கண்ணீருக்கும் பதில் கொடுத்தா. ஹalleluya ஹalleluya, thank you Jesus. ஆமென். வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். ஏற்ற வேளையில் பதிலை தருகிறார். கைகளை உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறைந்தவர். ஒன்று, இவர்கள் தேவனை மறந்தார்கள். ரெண்டு, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை, அதாவது எது இவங்க ஃபியூச்சர், எது இவங்க லைஃப், இவங்களை குறித்த தேவ திட்டம் என்ன, அதையெல்லாம் கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பார்க்கும்போது நம்ம லைஃப் இப்படி தான் டிராவல் ஆகுது. எத்தனை பேர் ஆண்டவரே இந்த விஷயத்துல உங்களுடைய சித்தம் என்ன கேட்குறோமா? நம்ம விருப்பத்தை தானே வைக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைக்கு இந்த காலேஜில் சீட்டு தாங்கப்பா. ஆண்டவர் ஏதாவது பேசக்கூடாது, நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், தரலன்னா எனக்கு நெஞ்சே. ஆமா மகளே, இப்போ வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தம் பெருசு தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த காலேஜில் படிச்சுட்டு வரட்டும்ப்பா, அதுக்கப்புறம் நான் வேண்டாம். சரி, நம்ம மறக்கிறோம் தெரியுமா? நம்ம அதை வாக்குத்தத்தை வேண்டாம், ஆண்டவர் சித்தமே வேண்டாம், என் விருப்பம் தான் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல ஆமென் நம்ம லைஃப்ல பார்க்கும்போது, எஸ், நம்ம ஆண்டவர் சித்தத்தை நான் என்னத்தை கேட்கிறேன், எதுக்கு கேட்கிறோம்? ஆமாம், நம்ம எதுக்கு மேக்சிமம் ஆண்டவர் சித்தம் கேட்போம் தெரியுமா? நம்ம வீட்டில் வயசானவங்க இழுத்துட்டு கிடப்பாங்க பாருங்க. அப்போ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும். அதன் அர்த்தம் என்ன? ஆமென்.
இப்படிதான் ஒரு பாட்டி இழுத்துட்டு கிடக்கும்போது அந்த பாட்டிக்கு பேரை எங்க அப்பாவை ஜோம் பண்ண கூட்டிட்டு போறாங்க. அப்படி பார்த்தா அவங்க அப்படி இழுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, பாஸ்டர் எங்க பாட்டி வேதனை இல்லாம தேவ சித்தத்துக்கு உட்பட்டு போகும்படி ஜோம் பண்ணுங்க. அந்த பாட்டி இழுத்துட்டு, நீ வேணா போ, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லாம் வரும்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். பவுல் இயேசுவை சந்தித்த முதல் சந்திப்பிலேயே கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நீங்க யாரு? யாருன்னு தெரிஞ்சிட்டல. அடுத்த கேள்வி, நான் என்ன செய்ய? இந்த இப்படி கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு போடப்பட்ட ட்ராக் அவனுக்கு ஆண்டவர் காட்டி கொடுப்பார். அந்த ட்ராக்ல அவன் ஓடுவான். அவன் ஓடி சொல்லுவான், என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரி. அதனாலதான் ஆண்டவர் ஒருவனை பார்த்து என் பின்னாடி வான்னு சொல்லும் போது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, எங்க அப்பாவை நான் அடக்கம் பண்ணிட்டு வாரேன். என்ன அதன் அர்த்தம்? அவங்க அப்பா இன்னும் சாகல. அதாவது எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு ஆண்டவரே, அதை நான் முடிச்சிட்டு வாரேன். ஆண்டவர் பார்க்குற, மரித்தோர் தங்கள், உங்க அப்பா சாகல இல்லடா, நீ ஏன் செட் பண்ற மைண்ட்ல ஒண்ணு? நம்மளா நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆமென் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கிறேன், லீவ் முடியறதுக்குள்ள ஏதாவது நடந்துட்டுனா. சிலர் அப்படிதான். ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, அதான் சொன்னேன், இன்னொரு வாட்டி வரதெல்லாம் கஷ்டம் பாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கமா ஜோம் பண்ணுங்க என்ன. ஏன்னா போயிட்டு திருப்பி வர்றது யுத்த காலத்துல ரொம்ப கஷ்டம். அதனால நான் இருக்கும்போதே ஒன்று நடந்துட்டுனா, ஃபர்ஸ்ட் புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுது. இப்ப யாருக்கு ஜோமனன்னு தெரியாம இருக்கிறேன். ஆண்டவர் சித்தமே இன்னைக்கு நம்ம ஜெபத்திலே கிடையாது. இது எங்க கொண்டு போய் விடணும்னு ஆவியானவர் எச்சரிக்கிறார் தெரியுமா? ஒரு பெருமூச்சில கொண்டு போய் விடும். எந்த காரியம், 1000 விருப்பங்கள் இருக்குங்க. நீங்க முதல்ல ஒரு காரியத்தை முழுசா நம்புங்க. உங்க கையில நீங்க, அல்லது தாய்மாரே, உங்க வயிற்றுல பிள்ளை இருக்குங்கிறதே 3 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டு, அல்லது ஒரு மினிமம் ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் தெரியுமா இருக்கும். சிலருக்கெல்லாம் 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. 5 மாசம் வரை தெரியாம இருந்திருக்காங்க. ஒரு சகோதரி, அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனாங்க. கிட்டத்தட்ட 5 மாசம் தெரியாம இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ வலி அப்படி இப்படி, அவங்க சரீரம் கொஞ்சம் வண்ணமா இருக்கிறதுனால அவங்க தெரியாம இருந்திருக்காங்க. நமக்கே லேட்டா தான் தெரியும். ஆனா தாயின் கருவில் தோன்றும் முன்னமே தெரிந்தெடுத்த கர்த்தர். தகப்பன்மாரே, உங்க பிள்ளைய நீங்க தூக்குறதுக்கு முன்னாடியே தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஏந்தினேன் என்று சொன்ன கர்த்தர். அப்போ எங்க அம்மா என்ன பார்த்ததை விட, எங்க அப்பா என்ன சுமந்ததை விட, என்ன முதல்ல பார்த்ததும் சுமந்ததும் என் தேவன் தான். அவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையென்று பீதியில்லா பாவியல்லா தன் கையில நோர்த்தார் ஆயத்ர தன்யமே. சில நேரத்தில் பாருங்க, சில திருமண காரியம் எல்லாம் ஓகே ஆகி திடீர்னு கேன்சல் ஆயிரும், இல்லாம ஆயிரும். ஆமா, நம்ம மைண்ட்ல எது மட்டும்தான் இருக்கும் தெரியுமா? ஐயோ 4 பேர்கிட்ட சொல்லிட்டோமே. பையன் வீட்டில் சம்டைம்ஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா, எங்களுக்கு இது இப்படி கொடுத்தாதான். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பிள்ளை மட்டும் போதும், இதான் முதல் படி. ஆமா, அடுத்த படி அடி, பிள்ளை மட்டும் போதும். அப்புறம் பிள்ளையே சும்மா விட மாட்டீங்கல்ல. சும்மா எப்படி விட முடியும்? பெரிய பிள்ளை இல்லை, ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் விட முடியும். பிள்ளைய நீங்க, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கேட்க மாட்டாங்க, நாங்க எங்க பிள்ளைக்கு இது செஞ்சோம். எல்லாம் பேசி காடெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆள விடுவாங்க. ஆமே, இந்த கழுதை அவளுக்கு 2 டீச்சர்களை அனுப்புனது மாதிரி இங்க. அதனால இப்ப பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை பெருசு. அதனால பிரச்சனை பெருசாகி கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா போட்டோம்.
உங்க பிள்ளை நல்லா இருப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். வரமாட்டேங்குது. இங்க என்ன பிரச்சனைன்னா தேவ சித்தத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். நீங்க ஆண்டவர் சித்தத்தை கொடுத்துட்டு, ஆண்டவர் நமக்கு சித்தமானால் நடக்கட்டும், உங்க சித்தம் இல்லைன்னா தடுத்து ஆண்டவர்கிட்ட தடுக்கிறதுக்கும் நடத்துறதுக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்க பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். ஒரு இன்டர்வியூ போறீங்களா, ஆண்டவர் ஏற்கனவே 4 இன்டர்வியூ அவுட் ஆயிட்டு, ஆண்டவர் இந்த இன்டர்வியூ எப்படியாவது, சில நம்மள்கிட்ட கேட்கும் போதே பரிதாபமா இருக்கும், ஐயோ எப்படியாவது. அப்ப அந்த இடத்துல உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றும் சொல்றதுக்கும் நமக்கு சங்கடமா இருந்து, ஆனாலும் மனசுல அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னா அதான் உண்மை. அப்படிதான் ஜெபம் வச்சிருக்கிறார். 4 இல்லை 40 உங்களுக்கு கிடைக்கல. இப்ப 41வது இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க. ஆண்டவரே இப்படி போறேன்ப்பா, நீங்க நினைச்சா இது எனக்கு கிடைக்கும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து போகும்போது உங்க வாழ்க்கை, உங்க ஃபியூச்சர் எதை நோக்கி போகாது தெரியுமா? அந்த பெருமூச்சை நோக்கி போகாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இவங்க பண்ண அடுத்த ஒரு தப்பு என்ன அப்படின்னா, எகிப்தினுடைய கல்ச்சரை, எகிப்திய கலாச்சாரத்தை இவங்க பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. யோசுவா 24:14 வாசிக்கலாம். 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உண்மையாய் சேவித்து, அடுத்த வார்த்தை பாருங்க, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை. அப்ப எகிப்தில பிதாக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? என்னை பார், யோகம் வரும், ஒன்னு எடுத்து வீட்டுல எதுக்கும் வைப்போம். பாஸ்டர் வந்தா மூடி போடுவோம், பாஸ்டர் பார்த்தா பாஸ்டர் மூடிடுவோம், அவ்வளவுதானே. பிரச்சனை ஒண்ணு இல்லவா? எகிப்திலே சேவித்தார்கள். இன்னைக்கு நிறைய பேர், ஆமென், நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க சிலைய வீட்டுல வச்சிருக்கிறாங்கன்னா உங்களுக்கே டவுட் வந்துடும், நான் எப்போ செத்தேன்? ஆமென். இன்னைக்கு தலைவர்களுக்கெல்லாம் நம்ம ஊர்ல சிலை வைக்கிறாங்களே, எதுக்கு அப்புறம் வைக்கிறாங்க? இறந்ததுக்கு அப்புறம். அப்ப நான் ஒன்ன உண்டாக்கி இது இயேசுன்னு சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன்? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது பெருமூச்சுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். எகிப்தின் கல்ச்சர் பரவாயில்ல. இப்ப எகிப்து வீட்டுல இருந்து ஒரு சம்பந்தம் வருது, போட்டு எப்படி இங்க தானே இருக்கும், யாருக்கு தெரியாம போகுது. அது பையன் கல்யாணத்துக்கு மட்டும் சர்ச்சுக்கு வரலாம்னு சொல்லி இருக்கிறான். இவளே கல்யாணத்துக்கு மட்டும் தான் சர்ச்சுக்கு வருவா. அது கல்யாணத்துக்கு மட்டும் வரலாம், அதுக்கு மட்டும் நேர கூட பாருங்க. இந்த ஆகாபு கல்யாணம் பண்ணி ஒருத்தைய கூட்டிட்டு வந்தான். யார தெரியுமா? ஏசபேல். அவ எதையும் கூட்டிட்டு வந்தா தெரியுமா? பாகாலையும் கொண்டு வந்தா. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமீன். அநீதிக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தமே இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு அவன் அதாவது விக்கிரகம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். அப்படி தேவன் இருந்தா தாகோன் கீழே விழுந்து உடையதான் செய்யணும். ரெண்டும் சேர்ந்து போகாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற பிள்ளைங்க இதுல கவனிக்க விட்டுட்டா கொஞ்ச நாள் நல்லாதான் இருக்கும். ஆனா இது எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? பெருமூச்சு. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நீ மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்று. அதனாலதான் அந்த அந்நிய நுகம், அந்நிய கலாச்சாரங்கள் இதெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே கூடாது, பாதிக்கவே கூடாது. நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருடைய சப்போர்ட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. எத்தனை இரவின் பயங்கரத்துக்கு நாம காக்கப்பட்டிருக்கிறோம். பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இதுக்கெல்லாம் நானும் நீங்களும் தப்புவிக்கப்பட காரணம் அந்த உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமென் சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி
இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தின் தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் எச்சரித்தார். ஆமென். இங்க பாரு, உன் கண் கண்ட அருவருப்பெல்லாம் அகற்றுன்னு எசேக்கியேல் 20வது அதிகாரம் 8-9 வசனம் நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஆமென். அதுல ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனாலும் அவங்க அதை அகற்ற மனசு இல்லாம போயிட்டாங்க. ஆனாலும் கிருபையினால மீட்டு கொண்டு வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். இப்படி அகற்ற மனசு இல்லாம போனதுனால அது எங்க கொண்டு போய் விட்டுட்டுன்னா ஒரு பெரிய பெருமூச்சில கொண்டு போய் விட்டுட்டு, ஒருவேளை ஆமா நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல தேவனை ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம். ஆமென். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாத நிலை இருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ரங்கத்தில் அப்பா சமூகத்தில் போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அன்று இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே அப்பா. ஆண்டவரே, ஆண்டவர் அதே போல ஒரு வித்தியாசத்தை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைக்கு மற்றவர்களுக்கும் அந்த வித்தியாசம் உண்டாகும் போது எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் அப்பா. ஆண்டவரே, ஹalleluya. ஒரு தேவக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். ஆமே. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு தாகோனுடைய கோயிலுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அது விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி திரும்ப எடுத்து வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது மூக்கு உடைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் பெட்டியை உள்ள இருந்து வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்தது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த தாகோன் கோயிலுக்குள்ள ஒருத்தர் கூட என்ட்ராகல. ஆமே. ஆண்டவருக்கு இது வந்து ரொம்ப அருவருப்பான காரியம். அவர் ஜீவனுள்ள தேவன், வானத்தை சிங்காசனமாய் பூமியை பாதபீடமாய் உடைய தேவன். அவருடைய உருவத்தை வைத்து வணங்க வேண்டும் என்பது தேவ சித்தமானால் இந்த மாதிரி இந்த போட்டோகிராஃபர்ஸ் இந்த டெக்னாலஜியெல்லாம் அவர் இருக்கும்போதே வர வச்சிருப்பார். அவர் தான் அங்கே சர்வ ஞானி. வர வச்சு 2 ஸ்டுடியோல போய் 2 போட்டோ எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரா? இல்ல. கண்டு விசுவாசிக்கிறவன் நல்ல, காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை வந்து அடையாளம். சிலுவை அடையாளமாய் வைத்திருப்பது தப்பு கிடையாது. அதை பார்த்தாலே தெரியும் இவங்க யாரு, கிறிஸ்டியன். ஆனா சிலுவையை வணங்கக்கூடாது. ஏன்னா சிலுவையில இயேசு மட்டும் தொங்கல, கூட 2 பேர். நம்ம எந்த சிலுவை வணங்குறோம் நமக்கு தெரியாது. அதனால சிலுவையை விட்டுருங்க, இயேசுவை வணங்குங்க. ஒரு அடையாளம் தப்பு கிடையாது. அடையாளம் வேற, விக்கிரகம் வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது ஒரு அடையாளம், அதை பார்த்தாலே தெரியும். ஒரு சர்ச்செல்லாம் போகும்போது ஒரு சிலுவை இருக்கும், அது பார்த்தாலே நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்கேயாவது ஊருக்குள்ள போகும்போது திடீர்னு அங்கே ஒரு கிராஸ் இருக்கும், அதை பார்த்தாலே நமக்கு யாரதான் ஞாபகத்தில் வரும் தெரியுமா? அவன் கூட்டல் ஏதோ கூட்டணும் அப்படியெல்லாம் ஞாபகம் வராது, நமக்கு உடனே ஜீசஸ் தான் ஞாபகம் வரும். அது அடையாளம். ஆனால் அதே இது நம்ம சிலுவையை தொட்டு கும்பிட்டுட்டு இருப்போம்னு வைங்களேன், ஆண்டவர் பாப்பார் இது என்னது. இப்போ நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுத்தா எதில் கொடுத்துருப்பாங்க? இப்போ இயேசு நம்ம ஊரில் எருசலேமில் இல்லாமல் நம்ம ஊரில் இயேசுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், எதில் கொடுத்துருப்பாங்க? தூக்கு தண்டனை. அப்போ நம்ம எதை தான் தொங்க போட்டிருக்கணும்? ஆமென். இதுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். சிலுவை தண்டனை என்பது இயேசு இந்த பூமியில் வருவதற்கு முன்பதாகவே காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற தண்டனை. அது அடிமையை தூக்குற இடம். சிலுவைனாலே சாபத்தின் அடையாளம். ஆனால் அந்த சாபத்தை இயேசு எப்போ தொட்டாரோ அது 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 புனிதமாக மாறிட்டு, அது ஆசீர்வாதமாக மாறிட்டு. இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி வர சிலுவையை பார்க்கும்போது ஒருவன் நம்பிக்கை இழப்பான். ஆனால் இன்னைக்கு சிலுவையை பார்க்கும்போது ஒருவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த எகிப்தின் கலாச்சாரம், எகிப்தின் தாக்கம் ஜனங்களை பாதிக்க போய் அவங்க அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னா, ஒரு பெரிய பெருமூச்சில் கொண்டு போய் விட்டுட்டு, இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும் போது நம்ம உடனே நம்மிடத்தில் ஏதாவது, அதுதான் ஆமென். அன்னைக்கு கேட்டாங்கல்ல பெந்தேகோஸ்து நாளில், ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும். இந்த மனநிலையோடு தேவ சமூகத்திலப்பா. ஆமென். யோபுவின் பிள்ளைங்கள்லாம் விருந்து கூடும்போது அங்க தப்பு பண்ணுவாங்கன்னு பைபிள்ல இல்லை. ஆனா யோபு ஒருவேளை தப்பு நடந்துற கூடாதுங்கிறதுக்காக பலி செலுத்துவான். எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க, எப்படி இருந்திருக்கான். எவ்வளவு
எவ்வளோ கவனமா நம்ம வந்து எங்க அசதியா விடுறோமோ. தேவ ராஜ்யத்தை குறித்த ஊமையை சொல்லும் போது அடுத்து பைபிள் சொல்ல அதான் கேட்க போறோம். கொஞ்சம் தூங்குனதும் சத்துரு வந்து எதை விதைச்சிட்டு போயிட்டான்? களையை விதைச்சிட்டு போயிட்டான். ஆமே. அதுக்கப்புறம் அந்த எது வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு தெரியுமா? அறுவடை நாள் வேலை. இதுதான் சில காரியங்கள் உடனே மாறாது. அது கூடவே தான் அந்த சில பிரச்சனை. ஏன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுருப்போம். அதான் அந்த நிந்தையை நம்ம சுமந்துட்டே இருக்கிறோம். அந்த காரியம் நம்மை தொடர்ந்து குத்திட்டே இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் நாளைக்கு போய் மன்னியும் கேட்டால் மன்னிச்சிடுவார். நல்ல கவனமாக கேளுங்க. பவுல ஆண்டவர் மன்னித்தாரா? மன்னிக்கலையா? மன்னித்தார். ஆனால் கடைசி வரை அவருக்கு கண்ணில் பிரச்சனை இருந்தது தெரியுமா? கடைசி வரை கண்ணில். அவர் கலாத்தியருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க உங்க கண்ணையே எனக்கு தர மனதா இருந்தீங்க. அவருக்கு அந்த கண்ணில் அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருந்தது. அவருக்கு ஒளி வந்து அடிச்சதுல அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆமே. யாக்கோபை கர்த்தர் மன்னித்தாரா இல்லையா? கடைசி வரை எப்படி தான் நடந்தாரு தெரியுமா? நொண்டி தான் நடந்தார். சில காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மளை உருவாக்கிடுவார். ஏன் தெரியுமா? நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அந்த ஆத்மா பரலோகத்தை கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் உத்தரவாதம். கர்த்தர் அவனை கைவிட மாட்டார். அவன் நாளைக்கு பந்தியில் இருக்கணும். அதுதான் சொல்லுவார், நீ 2 கண்ணோடு நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோடு உடனே அங்கே எல்லாமே ஒத்த கண்ணில் இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதன் அர்த்தம் என்னன்னா, இங்கே சிலது உனக்கு நஷ்டமாச்சு நினைச்சு ஃபீல் பண்ணாத. அது அப்படித்தானே நீ என்ன விட்டு போற, அது போச்சு இது போச்சுன்னு. இங்கே பாரு, இதெல்லாம் இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். ஆனாலும் சில காரியங்களை நஷ்டப்படுத்தி உன்னை நான் திருத்தி என்னை கொண்டு வந்துட்டேன்னா நாளைக்கு மகிமையில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் வரிசையில நீயும் இருப்ப. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். அப்ப நம்முடைய தவறுகளினாலே வருகிற பிரச்சனை, இதை வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்ல நம்ம அதை கரெக்ட் பண்ண ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கணும். ஆமாம், கிருபை முதல்ல அதை விரும்பணும். ஆண்டவர் இது இருக்கக்கூடாதப்பா, விரும்பணும். அந்த விருப்பத்தை தான் ஆண்டவர் சமூகத்தில் வைக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் இது அது இருந்துட்டு போட்டோம். அப்படி அதாவது தேவன் ஒன்று நோன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அதோட காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. இதுல ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் தேவ பிள்ளைங்க. ஆமேன். ஏன்னா பின்னாட்களில் இன்னைக்கு அநேக பெருமூச்சுக்கு இது காரணமாய் மாறுகிறது. ஆவியானவர் பாரப்படுத்தி ஆமேன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிற, எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய கண்ணீரை துடைக்க விரும்பி இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, சத்துருவின் கிரியைகள். பெருமூச்சுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது, அது சத்துருவின் கிரியை. சத்துருவானவன் வெளிப்படையா மட்டும் இல்ல, மறைமுகமாகவும் செயல்படுவான். யாத்திராகமம் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, யாத்திராகமம் 1:11. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி 1:10 நீங்க பாத்தீங்க, அவர்கள் பெருகாதபடி அவர்களை குறித்து ஒரு உபாயம் உண்டாக்குவோம் அப்படிங்கிறான். இந்த பிளான் போடுற மேட்டர் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேலுக்கு தெரியாது. நல்ல கவனமா கேட்கணும். சத்துரு திட்டம் போடுறது நமக்கு தெரியாது. அவன் திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு கொஞ்சமாவே தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் சத்துரு திட்டம் போடும் போதே அது அவமாய் போகணும்னா தேவனோடு உறவுல இருக்கணும். ஆமே. இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாய் சீரியா நாட்டு ராஜா வந்து பயங்கரமா திட்டம் போடுவான். அதை ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்லிட்டே இருப்பார். எலிசா போய் நேர இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி, இப்படி பிளான் போடுறான், ஓடிரு. இவனுக்கு புரியவே இல்லை. அப்போதான் யாராவது ஸ்பையா இருப்பானோ, எவனோ வேவு பார்க்குறவங்க இருக்கிறான்னு சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, வேவு பார்க்குற இல்லை ராஜாவே, நீங்க உங்க பெட்ரூம்ல இருந்து பேசினாலும் அது தெரியும். அப்போ என் மனைவியா இருப்பாளோ? மனைவி இல்லை, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். நீங்க இங்க பேசுறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் சொல்லிடுவார். அப்ப ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் பாருங்க. லாபான் வந்து யாக்கோபுக்கு பின்னாடி வர்றது யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு நினைச்சா நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா பின்னாடி வரும்போது கர்த்தர் ராத்திரியில் லாபானுக்கு சொப்பனத்தில் வந்து சொல்றார், அவனுக்கு ஒரு தீங்கு பண்ணக்கூடாது. இப்படி காக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாள். நேற்று இரவு சத்துரு என்னெல்லாம் திட்டம் போட்டான் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய கிருபை பாதுகாத்தனால இன்னைக்கு கண்டு நமக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரியும். சில கம்பெனில பாருங்க, அந்த அந்த மெயின் டீம் பேசுவாங்க,
பேசி சிலரை வேலையை விட்டு தூக்குவாங்க. இப்போ இந்த ஏஐ வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. அப்போ தூக்குவாங்க. அப்போ சரி நாளைக்கு இவனை தூக்கிடுவோம், தெரியாது. அவன் அடுத்த நாள் ஜாலியாக காலையில் கிளம்பி சூப்பராக வீட்டிலேருந்து லஞ்சையும் எடுத்துட்டு மம்மி போயிட்டு வரேன், ஒய்ஃப்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லியிருப்பான், எல்லாட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது அவங்க எல்லாம் போயிட்டு வாங்க. வந்து சிஸ்டம் ஆன் பண்ணால் மெயில் வந்துருக்கும். ஆமாம், எவ்வளோ வலியாக இருக்கும். அவன் இதை வச்சு லோன் எடுத்திருப்பான், ஏதோ எவ்வளோ காரியங்களை பிளான் பண்ணியிருப்பான். இதுக்கெல்லாம் திடீர்னு அப்படி தூக்கத்தில் தட்டி வந்த மெயில், முந்தின நாள் போட்ட பிளான், அல்லது ஒரு 1 வீக்காக ஒரு பிளான் நடக்கும், அல்லது ஒரு 1 மந்தாக பிளான் போட்டு ஃபில்டர் பண்ணி இவங்களை தூக்கிடுவோம். அந்த பிளான் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எப்பவும் போல வருவோம். இப்படிதான் மறைவாய் சத்துருவானவன் பல திட்டங்கள். இது திடீரென்று ஒரு நாள் நெருக்கத்தை கொடுக்கும் போது அது நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாம ஆயிரும், நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாம ஆயிரும். அவன் எத்தனை பேரை இது டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி இருக்கிறது. எத்தனையோ பேர். கடந்த நாள்ல ஒரு சகோதரர், ஒரு குடும்பம் வந்து சொன்னாங்க, வேலை போய் கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு, ரொம்ப டிப்ரெஷன், டேப்லெட் எடுத்தும் போக மாட்டேங்குது. ஏன்னா 2 சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அழுறாரு. அப்ப எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ திட்டமிட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்க கம்பெனி என்ன ஆயிரும், அவங்க எல்லாருமே அவங்க லாபத்தை பார்ப்பாங்க. ஆமே, நம்முடைய ஃபீலிங்ஸை வந்து ஒருத்தர் மட்டும் தான் பார்ப்பார். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம உருவாக்கினவர் மட்டும்தான் நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கிறவர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத ஒரே ஒருவர் நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டும்தான். ஆமென். அவன் இதனால என்ன பண்றது, ஏன்னா இவங்க பெருகிறாங்க. இப்படி விட்டா பிரச்சனை ஆயிரும். நம்ம மறைவா ஒரு பிளான் பண்ணுவோம், வெளியே பிரைஸ்லார் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. உள்ள திட்டம் போட்டு ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நெருக்க ஆரம்பிக்கிறாங்க, அதிகமாய் கொடுமையாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒருத்தர் சொன்னாங்க, அதாவது வேலையை விட்டு தூக்கணும், வேலையை விட்டு போன்னு சொன்னா கஷ்டமாயிரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கொடுமையா படுத்திட்டு இருக்க முடிஞ்சா இரு, அவ்வளவுதான். அதன் அர்த்தம் என்ன, இருக்க முடியலன்னு சொல்லு, நீ போ, வேதனை. சரி விட்டு போலான்னு பார்த்தா அடுத்து அது ஒரு பெரிய கேள்வி. சத்ருவின் திட்டம் பெருமூச்சுக்குள்ள கொண்டு போகுது. 3வது ஒரு காரியம் இருக்கு, இது தேவன் அனுமதிக்கிறது, அதுதான் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களில் தேவன் ஒரு புலம்பலை அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நம்ம சைடுல முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும், எப்பவுமே எல்லாரும் எடுத்த உடனே தேவ சித்தம் சொல்லி விட்டுறக்கூடாது. முதல்ல நம்ம கிட்ட தவறு இருக்கா, காணிக்கை அங்கீகரிக்கல, தேவ சித்தம் சொல்லி அவட சொன்னாரு இல்ல, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லை, உன்கிட்ட இருக்கிறத சரி பண்ணு. நம்ம சைடுல எப்பவுமே 2 பேர் பிரச்சனையா, நம்ம சைடுல தப்பு இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் பிரச்சனை, நம்ம அவங்க சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லா வேண்டாத வேலை எல்லாம் செஞ்சது நம்ம சைடுல இருந்து தான் நம்மளை பார்ப்போம். நம்ம சைடுல இருந்து பார்த்தா, அதாவது யாராவது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பீங்களா? இல்லை. ஆமே, எங்க வலிக்குது? ஆமே. சின்ன வயசுல ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அடிக்கும்போது சிலர் அடிப்பாங்க, ஓன்னு அழுவாங்க, இது வலிக்கும் அப்படி சொல்லி அவங்க அடிப்பாங்க. ஒன்றும் அவங்க இப்படிதான் அடிப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் வலிக்குதா? நம்ம சைட்ல இருந்து பார்க்கணும். நம்ம ஓகே, ஏன்னா என்கிட்ட தப்பு இருக்கா? எப்பவுமே எந்த ஒரு காரியம் நடக்கும்போது, ஆண்டவரே என்கிட்ட என்னதான் குறை இருக்கா, ஆண்டவரே குறை இருக்கா? இல்லை. சத்துரு சூழ்ச்சி பண்றானா, ஆண்டு சவுத்துல போடுங்க. இல்லை அதையும் தாண்டி தேவனே இது உங்க சித்தமா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத ஒரு ராஜா தோன்றினான். 19வது வசனம், அவன் அவர்களை, நானே வாசிக்கிறேன், உபத்திரவப்படுத்தினான். வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டும், உபத்திரவப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம்,
தேவன் இப்படி ஒரு புலம்பலை அனுமதிச்சதுனாலதான் ஒரு மோசே என்கிற ஒருவனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பலத்த கிரியை அந்த தேசத்தில் நடந்தது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் ஒரு பெருமூச்சை அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தர் தருகிற வார்த்தை, உனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை ஆராதித்தும் ஆண்டவரை சமூகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தும் ஒரு பெருமூச்சை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்றால் ஆமென், உனக்கான வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம். எனவேதான் ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஹalleluya. D major. Thank you Jesus. அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. ஆமென். உம்மால் கூடாதது. பிரியமானவர்களே, ஆமென். ஆமான் இவ்வளவு உபத்திரவப்படுத்துகிறதுல தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஆமாம், அந்த ஆமானை தூக்கிட்டு அந்த இடத்துல யாரை வைக்கணும் தெரியுமா? அரண்மனை வாசல்லையே ரொம்ப நாள் உட்கார்ந்து இருக்கிற மோர்தெக்காயே, உனக்கு அரண்மனைக்குள்ள ஒரு இடத்தை தருவதற்காக இது தேவ சித்தம். இன்னைக்கு நீ வடிக்கிற பெருமூச்சுக்கு பின்னாக ஒரு தேவனுடைய உன்னதமான திட்டம் இருக்கிறது, தேவனுடைய உன்னதமான சித்தம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீருக்கு பதில் வர போகிறது, என் பெருமூச்சின் சத்தத்துக்கு பதில் கிடைக்க போகிறது. நம்புற தேவ பிள்ளைங்க கொஞ்சம் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. ஆமென். தலைமுறைக்காக அழுது 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 ஒரு பெருமூச்சு நேரத்தில் பெருமூச்சு. இப்ப வாழ்க்கையை நினைச்சாலே பெருமூச்சு தான் உள்ளது. ஏன்னா அழுது அழுது கண்ணீர்லாம். சில பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நேரம் அழுது முடிச்சு ஒரு ½ hour கழிச்சு பெருமூச்சு விடுவாங்க. பெருமூச்சு அப்போ அழுதது பார்க்காம பெருமூச்சு விடுறதை மட்டும் பார்க்குறவங்க இருப்பாங்க. பார்த்து சொல்லுவாங்க, சும்மா இருந்து பெருமூச்சு விடுறது பாரு. சும்மா இருந்தா பெருமூச்சு விடுறாங்க. அவன் அதுக்கு முன்னாடி 1 மணிக்கு அழுது முடிச்சிருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. என் கண்ணீருக்கு பதில் தருவார். ஆமென். இதுல தேவ திட்டம் இருக்கிறது. அப்படி என்றால் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்றால் வாக்குத்தத்தம் ரெடி ஆயிக்கோங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆமென், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்ததின் அடையாளம் என்ன? பெருமூச்சு. ஹalleluya. பெருமூச்சு. ஆமென். அப்படியே உங்க தலையில கை வச்சு, ஆண்டவரே, நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீ சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன செய்தார் அதையும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் செய்த 5 காரியங்களை வேகமா சொல்லுகிறேன். 1, அவர் பெருமூச்சை கேட்டார். 24வது வசனத்தை வாசிங்களேன். 2:24. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். பெருமூச்சை கேட்டார். அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அதை அலட்சியம் பண்ணவில்லை. நல்ல கவனமா கேளுங்க. மனிதர்கள் கேட்காத அழுகையும் உண்டு, மனிதர்களுக்கு கேட்காத அழுகையும் உண்டு. ஆமென். மனிதர்கள் கேட்காத அழுகை என்ன அப்படின்னா, நம்ம அழுறது அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க கேட்க விரும்பல. மனிதர்களுக்கு கேட்காத அழுகை அப்படின்னா
நம்ம அழுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் இது ரெண்டும் உண்டு. குழியில கிடந்து அவன் அழுதது யாருக்கு கேட்டுச்சு தெரியுமா? கேட்டுச்சு. ஆனா அவங்க எப்படிதான் இருந்தாங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? நம்ம படுக்கையில் இருக்கும்போது ஒருத்தங்க உங்களுக்கு கஷ்டம்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லி நமக்கு வச்சு ஆரஞ்சு எடுத்து நமக்கு முன்னாடியே பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி தோணும்? அந்த ஆரஞ்சு தோடு எடுத்து கண்ணிலே அடிக்கணும்னு தோணுமா இல்லையா? மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர், மனிதர்கள் கேட்காத கண்ணீர். நம்முடைய பல கண்ணீர் மனிதர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா பிரச்சனை, அதனால போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசேப்பு வாழ்க்கையில குழியில கிடந்து அழுத போது அவன் சகோதரர்கள் கேட்கல அந்த கண்ணீரை. அவன் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டு அவனை யோசேப்பு எகிப்தில் உயர்த்தப்பட்ட போது சகோதரர்கள் நிக்கிறாங்க. பென்யமீனை பார்த்ததும் அவனுடைய உள்ளம் பொங்குது. இப்ப அவனுக்கு அழணும். அவன் போய் கதவை பூட்டிட்டு அழுறான். மனிதர்களுக்கு கேட்காத கண்ணீர். இந்த ரெண்டு கண்ணீரும் கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன நாதனுண்டு, துருத்தி நிறையும் போல் அழனெடுத்து அனுகிரகமேகுன்னோர் இயேசு உண்டு. ஒரே ஒரு வார்த்தை, உண்மையான கண்ணீரும் உண்மையான பெருமூச்சும் ஒரு நாள் வீண் போகாது. அது நிச்சயம் கேட்கப்படும். அது நிச்சயம் கேட்கப்படும். சங்கீதம் 102:19 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறார். பெருமூச்சை கேட்கிறார். இரண்டாவது, உடன்படிக்கையை நினைத்தருளுகிறார். அதே 2:24 வாசிக்கலாம். யாத்திராகமம். கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நல்ல கவனிங்க. உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்னா அவர் அதுவரை மறந்தார்னு அர்த்தம் கிடையாது. உடன்படிக்கையை நினைத்தார்னா அவர் சொன்னதை செய்ய ரெடி ஆயிட்டார்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நினைத்தருளுன்னு சொல்றாங்க. நினைத்தருளுன்னு அர்த்தம் அவர் மறந்துட்டார்னு அர்த்தம் கிடையாது. அவர் மறப்பது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறப்பதில்லை. அப்ப இந்த இடத்துல நினைவு கூர்ந்தார்னா அதன் அர்த்தம் என்னன்னா அவர் அடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு. பேழைக்குள்ள இருந்த நோவாவை கர்த்தர் மறந்தாருன்னு இருக்கா? ஆனா கர்த்தர் நினைத்தாருன்னு இருக்கும். அவர் நினைச்சதும் என்ன பண்ணார்? காட்டு அனுப்பினாரா இல்லையா? அப்போ ஆண்டவர் நினைக்கிறாருனாலே அதன் அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு செய்ய போறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் என்னோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். ஆமென். உடன்படிக்கையின் தேவன் க்ளோரி. உண்மையில் பிசகாதவர். ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எனவேதான் நெகேமியா ஜெபம் பண்றான். ஆண்டவரே 13 கடைசி நினைக்கிறேன். நெகேமியா 13 கடைசி. உமது அடியனுக்கு நன்மை உண்டாக. 13 கடைசியா? கடைசி வசனம். உமது அடியனுக்கு நன்மை உண்டாக. கடைசி வசனம் இல்லையா? இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல இல்லைன்னு நினைக்கிறேன்.
இருக்கா? தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சூப்பர் பிரேயருங்க. அது அர்த்தம் நான் மறுபடியும் சொல்றேன். இது நினைத்தருளும். அவர் மறக்க மாட்டார். பாஸ்ட் மறப்பாங்க, மனுஷன் மறப்பான், கர்த்தர் மறக்க மாட்டார். நினைத்தருளும்னு அர்த்தம் என்னன்னா, ஏதாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. அவன் எத்தனை பேர் இப்போ ஜெபம் பண்ண விரும்புறீங்க? அப்பா பெருமூச்சு விட்டு நெஞ்செல்லாம் வலிக்குப்பா. ஆண்டவரே, அப்பா வாடி போயிட்டேப்பா, உமது அடியனுக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு வார்த்தையை தந்து மறந்துட்டார்னா இல்ல, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, அதுக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி என்னை நினைத்தருளுமப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி நம்ப பண்ணினீரே, உடன்படிக்கை தந்தீரே, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். உடன்படிக்கையின் தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். சங்கீதம் 89:28. உடன்படிக்கையில் உண்மை. அவர் உடன்படிக்கை நடந்து கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்றார் பாருங்க, அதில் அவர் உடன்படிக்கை வைக்கிறார். அதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். அவர் நினைத்தருளினார், நினைச்சு அப்படி எழும்புறார். அவர் கிரியை செய்ய தொடங்கிட்டார் அர்த்தம். இந்த மே மாசம் 15ஆம் தேதி 2026 சிலர் வாழ்க்கையில கர்த்தர் சில காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். என்னை நினைத்தருளி எனக்கான இத்தனை காலம் நான் காத்திருந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கைகளை தட்டி உடாராபாலா பாதாரே ரிமாமா மதரே. அதனால இதுவரை அவர் ஒரு ஸ்டெப் எடுக்கல. அவர் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா வித்தியாசம் தெரியும். எத்தனை பேர் இந்த வார்த்தை பேசும்போது ஆவியிலே நான் அதிகமாய் உணர்கிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறதை. கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களோடு தீர்க்க தரிசனமாய் உன் காத்திருப்பின் காலத்துக்கான கிரியை ஆரம்பிக்கிறது. ஓ, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. அவர் நினைவு கூர்ந்தார்னா ஆண்டவர் மறக்கல, அவர் மறக்க மாட்டார். அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் என்ன? அவர் டேபிள்ல தான் ஃபைல் இருக்கு. அவர் நினைச்சிட்டாருன்னா அந்த ஃபைல் அவர் கையில இருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஆமென். 2வது அதிகாரத்துல போவாஸ் வயல் நிலத்துல இருந்த ஒவ்வொருத்தரையா பார்த்தார். அப்படி பார்த்துட்டு கடைசியா வரும்போது யாரை பார்த்தார் தெரியுமா? ரூத்தை பார்த்தார். ஆனா 4வது அதிகாரத்துல முதல் ஃபைலே யாருடைய ஃபைல் தெரியுமா? ரூத்துடைய ஃபைல். ஏன் தெரியுமா? 3வது அதிகாரத்துல ரூத் அவளத்தை அவருடைய பாதத்துல வச்சா. ஹalleluya. இந்த நாளில் அப்பா என்னை நினைத்தருளும் என்று ஆண்டவர் சமூகத்துல விட்டு கொடுக்கிற அன்பு உள்ளமே, உன் காரியத்தை முதற் காரியமா எடுத்து செய்ய. Glory Jesus. அவர் நினைத்தார். 3வது அவர் கண்ணோக்கினார் என்றிருக்கும். 2:25 அவர் கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சும்மா பார்க்கறது இல்லை, டீட்டெயிலா பார்க்கிறார். அதுதான் மோசே கிட்ட சொல்றார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்துட்டே இருக்கிறார். என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுறான். சில மறைவான பெயின் இருக்கு பாருங்க, அவருக்கு தெரியும். சில மறைவான வழி. வெளியே சிரிச்சுட்டே இருப்போம். எங்கேயாவது, அதாவது ரொம்ப பாரம் உள்ளவங்க எதை தேடுவாங்க தெரியுமா? தனியா உட்கார்றதுக்கான ஒரு இடத்தை தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நெஞ்சை வெடிக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆகார் பிள்ளை பிள்ளை பார்த்துடக்கூடாதுன்னு தள்ளி போய் உட்கார்ந்து அழுத போது, ஆகாரே அப்படின்னு கேட்கிறார். சீஷர்கள் நடுவில் இருந்து அழக்கூடாதுன்னு சொல்லி தான் இயேசு உயிரோடு எழுந்தது தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்லறைக்கு முன்னாடி போய் அழுதா. ஏன்னா இனி அங்க யாரும்
வரமாட்டாங்க. ஏன்னா அவர் இல்லை, இங்க இல்லைன்னு ப்ரூவ் ஆயிட்டு. அவ அங்க போய் அழும்போது இயேசு பின்னாடி நின்று ஸ்திரீயே அப்படிங்கிறார். அவர் கண்ணோக்கிறார். நீ படுற கஷ்டம், நீ படுற வேதனை, நீ இருக்கிற குடும்பத்தில் நீ படுற நிந்த, உன்னை மட்டும் ஒதுக்கி வைக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தாராம். அவர் ஒருத்தங்களை கண் நோக்கிட்டாருன்னு வைங்களேன். ஆமென். ராகேல் லேயாள் அற்பமா எண்ணினாள், கர்த்தர் கண் நோக்கினார். சாப்டர் மாறுது. ராகேல் லேயாள் மேல என்ன பட்டா தெரியுமா? பொறாமைப்பட்டா. ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை, ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி. க்ளோரி. இன்னைக்கு உன்னை அற்பமா பார்க்கிறவங்க நாளைக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு கர்த்தருடைய பார்வை உண்மையில. நம்முடைய மறைக்கப்பட்ட வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? கிருபையா இறங்குகிறார். யாத்திராகமம் 3:8 கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். என்னை கண்ணோக்கி தூரத்திலிருந்து பார்க்கிறவர் மட்டும் இல்ல, அவர் இறங்கி வந்து வேலை செய்கிறவர். அவர் இறங்கி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் சிச்சுவேஷன்ல கர்த்தர் தலையிட போகிறார். என் குடும்ப சூழ்நிலையில கர்த்தர் தலையிட போடுகிறார். இந்த வேதனையில கர்த்தர் தலையிட போகிறார். நல்ல கைகளை தட்டி உலகத்தில் இருப்பவரையிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படிக்கு இந்த காரியத்தில் கர்த்தருடைய தலையீடு இருக்க போகிறது. ஹalleluya. ஆண்டவர் தலையிட போகிறார். அதனாலதான் மோசே கிட்ட போய் சொல்றார், தேவன் சொன்னார்னு சொல்லு. அவன் கேட்கிறான், எபிரேயன் தேவன் யாருன்னு கேட்டேன். காட்டி கொடுக்கிறேன், உனக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒவ்வொன்னா காட்டி கொடுக்கிறார். அவன் கேட்கிற மோசே கிட்ட, எனக்காக ஜெபம் பண்ணுன்னு. இல்ல இன்னும் ஒன்று காட்டினா, அவனுக்கு இன்னும் விரல தான் காட்டி இருக்கிறேன். பார்வோன் மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? விரல மட்டும் தான் அவன் பார்த்துருக்கான். விரலுக்கு இப்படி வீங்கிட்டானா. அடுத்து என் கையை காட்டணும். எங்க காட்டினார் தெரியுமா? சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்து அவர் இறங்கினார். ஆமே. தேவ சமூகத்தில் பெருமூச்சு விடுகிற உள்ளமே, உன் விஷயத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? என் காரியத்துல கர்த்தர் தலையிடும் வேளை வந்து விட்டது. காரியம் ஜெயமாய் முடிகிற நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. ஆண்டவர் கண்ணோக்கினார். ஆண்டவர் இறங்கினவர் தமது வல்லமையினால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். பெருமூச்சின் சத்தம். ஆமே. அப்பா கேட்டுட்டாருன்னு வைங்களேன். பெருமூச்சின் சத்தம் கேட்டுட்டாருன்னா, ஆமே, நிச்சயம் ஏதோ ஒன்று செய்வார். நம் தவறுனால என்ன? திருத்தியே ஆகணும். சத்ருவின் சூழ்ச்சியா? தேவனிடத்துல நீதிக்காக, நியாயத்துக்காக கதறுங்கள். தேவ திட்டமா? சகித்து கொள்ளுங்கள். இந்த பெருமூச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். நான் நம்புகிறேன் அநேக பெருமூச்சு சாட்சியாய் மாறப்போகிறது. பெரிய ஆரவாரமாய் மாறப்போகிறது. உன் பெருமூச்சின் சத்தம் பெரிய ஆரவாரமாய் எந்த வீட்டில் எந்த அறையிலிருந்து பெருமூச்சு விட்டாயோ அதே வீட்டில் சாட்சி கூட்டம் நடக்க போகிறது. அதே வீட்டில் சாட்சி கூட்டம். எந்த காரியத்துக்காக பெருமூச்சு விட்டாயோ அதே காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு. ஓ thank you Holy Spirit. Hallelujah. Thank you Lord. கர்த்தர் நல்ல நம்பிக்கையான நாளை வைத்திருக்கிறார். Hallelujah. தான் வாழ்கையா ஆகுலமில். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாளை என்ன பீதியில்ல ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താൻ ആയത്ര ധന്യമേ ഈ ലോക ജീവിതം. താൻ വാഴുകയാ
ஆகுலமில்லா நாளையென்று பீதி நம்பிக்கையோடு എത്ര ധന്യമേ അവേ ആദിവേട്ട ആശ്രയമേകാൻ തൻ കരങ്ങൾ പിൻപിലുണ്ട് തൻ വഴികൾ സമ്പൂർണമല്ലോ ദോഷമായൊന്നും താതൻ ചെയ്യുകയില്ലല്ലോ. One more time. ആദിവേട്ട ആശ്രയമേകാൻ തൻ കരങ്ങൾ പിൻപിലുണ്ട് തൻ വഴികൾ സമ്പൂർണമല്ലോ ദോഷമായൊന്നും താതൻ. രണ്ട് കൈകളെ ഉയർത്തി താൻ വാഴുകയാ, താൻ വാഴുകയാ. ആകുലമില്ല നാളെയെന്ന് ഭീതിയിൽ கர்த்தர் பார்த்துக்கொள்வா. என் காரியத்தில் அவர் தலையிடுவா. நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எത്ര தன்யமே தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஜீசஸ் ஓரலா மதரே ஜீசஸ் பாவியெல்லாம் கையிலன்னோத்தா. எത്ര ധന്യമേ. അനാഥനല്ല ഞാൻ, അനാഥനല്ല ഞാൻ, അശരണനല്ല ഞാൻ, അവകാശിയാണു ഞാൻ, പരദേശിയാണു ഞാൻ. അത്യുന്നതൻ തൻ തിരുമാറിൽ നിത്യവും ചാരിടും ഞാൻ എത്ര മോദമായി. One more time. ആമേൻ. അനാഥ அல்ல. ஆமென். நசரேன யாரும் இல்லாதவன் அல்ல, சுதந்திரவாளி அல்லவா நீ. நிச்சயம் நிறைவேறும் சகோதரா. ஹalleluya. அத்யுன்னதன் தன் திருமார்வில் நித்தியவும் சாரிடும் ஞான். Come on church, கைகளை உயர்த்தி தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஆகுலமில்லா நாளையென்று பீதியில்லா. பாவி எல்லாம் என் எதிர்காலம் எல்லாம் அப்பா கையில். எത്ര ധന്യമേ. Because he lives, because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know, yes I know, he holds my future, and life is worth the living just because he lives, because he lives. அவர் உயிரோடு இருக்கிறார். நாளை நான் சந்திப்பேன். ஓ, எல்லா பயத்தையும் நீங்களாக்குகிறவர் உயிரோடு இருக்கிறார். Because I know, yes I know, he holds my future, and life is கடைசியாக தான் வாழ்கையா, தான் வாழ்கையா. ஆகுலமில்லா நாளையென்று என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். இந்த பெருமூச்சுக்கு முற்றுப்புள்ளி, இந்த கட்டுக்கு முற்றுப்புள்ளி, இந்த வேதனைக்கு முற்றுப்புள்ளி. அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். எஸ் எஸ். நாளையென்று பீதியில்
2 கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் என்னோடு செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர். நீர் நினைவு கூர்ந்து கண்ணோக்கி பார்த்து இறங்கி ஏதாவது செய்வீங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை அப்படியே கைகளை உயர்த்து, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக. நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் நாங்க நம்ப காரணம் என்ன தெரியுமாப்பா? இதை செய்கிற நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. தான் வாழ்கையா ஆகுலமில் நாளை குறித்து பீதியில்லா ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താ എത്ര ധന്യമേ. One more time, கடைசியாக தான் வாழ்கையா ஆகுலமில்லா நாளையென்று பீதியில்லா ഭാവിയെല്ലാം തൻ കയ്യിലെന്നോർത്താ എത്ര ധന്യം. ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போகும்போது ஆபிரகாம் தைரியமானுக்கு காரணம், அவனுக்கு தெரியும் ஈசாக்கு வாழ்க்கை என் கையில் இல்லை, ஈசாக்கை தந்தவர் கையில் இருக்கிறது. எனவேதான் கர்த்தர் பார்த்து கொள்வார்டா. பெருமூச்சு விட்டு அழுது இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளமே அவர் நினைச்சிட்டாருன்னா கிரியை செய்ய தொடங்கிட்டார்னு அர்த்தம். உன் கண்கள் அதை பார்க்கும், உன் காதுகள் அதை கேட்கும். அவர் உடன்படிக்கையின் தேவன். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை.